வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வீடு, அதனுடைய டீட்டெயில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது சேலம் வாழப்பாடி, அதாவது பார்த்திங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த வீடானது இருக்குதுங்க. இந்த வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகும். நல்ல ஒரு சூப்பராக இருக்குது வீடு. இதனுடைய லேண்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2600 சதுரடிங்க லேண்டு. அதில் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 சதுரடி. இது மாதிரி முன்னாடி சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குதுங்க. அந்த பார்த்திங்கன்னா சின்ன காம்பவுண்டு மாதிரி போட்டிருக்காங்க, இடம் இருக்குது. அதில் விவசாய பூமி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது, பெரிய வீடாக இருக்குங்க. வாழப்பாடியில் வீடு வேணும், நல்லா ஒரு காடு இது மாதிரி தோட்டம் பக்கத்தில் வேணும், நல்லா ஒரு அமைதியான இடத்துல இந்த வீடு வேணும் அப்படின்னா வாழப்பாடி மக்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளேவில் நம்பரை போட்டிருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வீடு, 2 பெட்ரூம் ஹாலு கிச்சனோடு இருக்குதுங்க. இது வந்து ஹால் சைஸ் வீடு பாருங்களேன், ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் நல்லாயிருக்கு, பக்கத்தில் டைனிங் ஹால் இருக்குது. ஸோ நல்லா பெரிய வீடாகவே இருக்குது. இது ஒரு பெட்ரூம், நல்ல ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமு, இதெல்லாம் பெருசாக இருக்குது. இது 2வது பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். 2 பெட்ரூம் ஹாலு கிச்சனோடு இருக்குங்க. மாடி பார்க்கும்போது பக்கத்தில் வந்து நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஸோ வாழப்பாடியில், சேலம் வாழப்பாடியில் இந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளேவில் நம்பர் போட்டிருக்கேன், கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேவில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு வீடு, 2600 சதுரடி நிலம் இருக்குதுங்க. அதில் இடம் வந்து பார்த்திங்கன்னா 2600 சதுரடி இடம். அதில் பில்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1200 சதுரடி பில்டிங் சைஸ் வருங்க. ஸோ இந்த வீடு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, மீண்டும் சந்திப்போம். அதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் சிம்பிளை ஆல் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.